2026 மார்ச் 12th பப்ளிக் எக்ஸாம், ஏப்ரலில் 10th பப்ளிக் எக்ஸாம், அதே மாதிரி 11th அரியர் பப்ளிக் எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கு ஆப்சண்ட் ஆனவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா அரியர் ப்ரைவேட் கேண்டிடேட். சில சப்ஜெக்ட் நீங்கள் ஆப்சண்டாக இருக்கலாம், இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஆப்சண்ட் ஆகிருக்கலாம். அதே மாதிரி 12th இல்லைன்னா 10th இந்த வருஷம் ஸ்கூலில் படிச்சுட்டு நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா இப்போ நடந்த 2026 எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள்லாம் அடுத்தது எப்போ எக்ஸாம் எழுதலாம்? ஜூன் ஜூலை இதில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வரும். அதாவது 2026 ஜூன் ஜூலையில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாமை நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். சில பேர் அக்டோபர் மந்த்து எக்ஸாம் வரும்னு சொல்லுவீங்க, ஆனால் அக்டோபர் மந்த்து எக்ஸாம் கிடையாது, ஜூன் ஜூலையில் தான் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷமே நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணலாம். இந்த டைம் உங்களுக்கு எலெக்ஷன் வைக்கிறதுனால இந்த டேட்டு கொஞ்சம் தள்ளி போகலாம். மற்றபடி ஜூன் ஜூலையில் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வச்சுருவாங்க. 10th முடித்தவங்களில் சில பேர் டைரெக்டாக +2 எழுதலாம். யாரெல்லாம் இப்போ இந்த +2 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை டைரெக்டாக எழுதலாம்? 2024 மார்ச் ஏப்ரல் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அதே 2024 ஜூன் ஜூலையில் நடந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக நீங்கள் +2 எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி, அதாவது 2024க்கு முன்னாடி நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸ்லையோ இல்லை ஓல்டு பேட்டர்ன்லையோ இல்லை நியூ சிலபஸ்லையோ நியூ பேட்டர்னில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் +2வை டைரெக்டாக எழுதலாம். அதனால் நீங்களும் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னா, 12th பொறுத்த வரைக்கும் இந்த பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்த அன்னைக்கு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 10th பொறுத்த வரைக்கும் 10th ரிசல்ட்டு, அதாவது 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 வீக் டைம் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த வருஷம் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருந்து உங்களுக்கு அரியர் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதே ஸ்கூலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அரியர் ப்ரைவேட் கேண்டிடேட் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ண சென்டரில் நீங்கள் பண்ணலாம். இப்போ சென்டர்ஸை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, சில சென்டர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க, சிலதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை பற்றியான வீடியோ அடுத்தது நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த புது லிஸ்ட்டில் எந்த சென்டர் இருக்குதோ அந்த சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வருஷம் ஃபெயிலானவங்க பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இருந்தாலே போதும். அரியர் ப்ரைவேட் கேண்டிடேட் இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட உள்ள மார்க் ஷீட்டு, எல்லா மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி வேணும். இது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு தேவைப்படும், ஃபோட்டோஸும் தேவைப்படும். இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை மந்த் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட் உங்களுக்கு அக்டோபர் மந்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான எல்லா அப்டேட்டும் இந்த சேனலில் கண்டிப்பாக வரும்.